ஸ்பெஷல் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. நீங்க கவலையில இருக்கீங்களா? வேதத்துல எப்படி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல 14வது வருஷத்தை பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு இதுல பாக்குறோம். லோத்து என்ன பண்ணிட்டாங்க? ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. லோத்து என்னன்னா கர்த்தரை அறிந்த ஒருத்தன் தான். ஆனா லோத் வந்து என்னன்னா ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இதை கேட்கிற நீங்க, ஐயோ என்னோட ஃப்ரெண்ட் இப்படி பிரிஞ்சு போயிட்டா, எவ்வளவு நாங்க வந்து ஸ்பெஷல் விஷயங்களை பேசணும், எவ்வளவு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், எவ்வளவு பெஸ்டா இருந்தோம். சரி, ஐம் டாக்கிங் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் தான் நான் வந்து சொல்றேன். நத்திங் அதர் தென் எல்ஸ். ஸோ இவ்வளவு நம்ம வந்து க்ளோஸா இருந்தோமே, ஆனா வந்து இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களே. நம்ம 2 பேரும் இவ்வளவு நல்லா ஜெபிச்சிருக்கோம், நம்ம எல்லாம் பழகிருக்கோம், ஒவ்வொருத்தர் நடந்த காரியங்கள் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாங்களே, நீங்க கவலையில இருக்கீங்கன்னா அது கர்த்தர் செய்த காரியம் தாங்க. நீங்க அதை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க. ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என கொடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராமிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்பொழுது ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனாலும் அப்பொழுதுதான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆபிரகாம் வந்து சுதந்திரிக்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் ஐயோ போயிட்டாங்களே நினைக்கிறதுக்கு பதிலா அவங்க என் வாழ்க்கையில இருந்து கர்த்தர் தான் வந்து விலக்கி போட்டார். ஏன் அப்படின்னா எனக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, மேலான ஒரு வாழ்க்கையை, மேலான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்க முடியாதவே கர்த்தரை செய்தார்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சந்தோஷமா இருங்க. அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைச்சு நீங்க வந்து துக்கப்படுறதுக்கு அவசியமே இல்லை. இந்த விஷயத்துல கர்த்தர் தான் அவங்களை வந்து பழக்க வைக்கிறார். எதனால வந்து நீங்க ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டை நம்பி இருப்பீங்க. ஏஸ்பா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆகிக்கோங்க. மனிதர்களை நம்பாதீங்க, மனிதர்கள் பின்பாக போகாதீங்க. நம்மளுக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நல்லது. ஆனா அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலை நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா ஏசப்பாக்கு பொறாம வந்துடும். வேதத்துல சொல்லப்பட்டது ஜெலஸ் காட் அப்படின்ட்டு. அவர் ரொம்ப பொசசிவான தேவன். அதனாலதான் ஒரு லெவல்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம மிஞ்சி போகும்போது அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வாழ்க்கையில இருந்து சில நேரங்களில் கட் பண்ணுவார். சில நேரங்களில் அவங்க வந்து பிற்காலத்துல நம்மளோட ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பாங்க. அதனால கூட நம்மளை விட்டு கத்தர் வந்து அந்த மாதிரியான நபர்களை பிரிப்பாருங்க. பிரிந்து போறவர்களை குறித்து நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களோட பாதையை நீங்க அவர் மேல, உங்களோட கண்களை அவர் மேல வச்சு நீங்க வந்து பிரயாணம் பண்ணுங்க. கத்தர் வந்து பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில வந்து செய்வாரு. அண்ட் இன்னொரு திங் நீங்க வந்து மறந்துடக்கூடாது. இந்த மாதிரியான லோத்துக்களை கத்தர் உங்களை விட்டு பிரிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க நினைக்க கூடாது, என்னை மட்டும் தான் பிரிஞ்சு பண்ணல, நல்லா பாடட்டும், நல்லா அனுபவிக்கட்டும், அப்படி நீங்க ஒரு பொழுது நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் வந்து லோத்து செஞ்சதுக்கு அப்புறம், பிரிந்து போனதுக்கு அப்புறம் லோத்து இருக்கிற அந்த சோதம் குமாராக தேவன் அழிக்கணும்னு நினைக்கும் போது லோத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஆபிரகாம் வந்து தேவனத்துல மஞ்சாடி தரவனா இருந்தான். ஒருவேளை நீங்க வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு, என்ன வந்து பிரிஞ்சு பண்ணல, நல்லா அனுபவிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவங்களை அப்படி நினைக்காம, அவங்க ஒரு வேற இக்கட்டான நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்க செபிச்சு அவங்களை வந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை பெருக 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 பண்ணுவாருங்க. உங்களோட ஸ்பெஷல் லைஃபா இருக்கட்டும், உங்களோட பிசிக்கல் லைஃபா இருக்கட்டும்,